அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. நிம்மதிக்கு வழி என்ற தலைப்புல தொடர்ச்சியா நம்ம நீதி நூல்களை பத்தி சிந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில ஆத்திச்சூடி நூலினுடைய தொடர்ச்சியை இன்று சிந்திப்போம். ஆத்திச்சூடி நூல் அளவில் சிறிய நூலா இருந்தாலும் மிகவும் கருத்தாளம் மிக்கதாக இருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட நீதிகளை சிந்திச்சு ஒருத்தர் வாழ்க்கையில நல்ல விதமா வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்பவுமே நிம்மதியானதாக இருக்கும். இனி தொடர்ந்து நூலை பார்ப்போம். காப்பது விரதம். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் அவற்றை காப்பாற்றுவதே தவமாகும். கிழமை பட வாழ். உன் உடம்பாலும் பொருளாலும் பிறருக்கு நன்மை செய்து வாழு. கீழ்மை அகற்று. இழிவான குண செயல்களை நீக்கு. குணமது கைவிடேல். நல்ல குணத்தை கைவிடாதே. நற்குணங்களை கடைபிடி. கூடி பிரியேல். நல்லவரோடு நட்பு செய்து பின்பு அவரை விட்டு பிரியாதே. கெடுப்பது ஒளி. பிறருக்கு கேடு செய்வதை விட்டுவிடு. கேள்வி முயல். கற்றறிந்தவர்கள் சொல்லும் நல்ல கருத்துக்களை கேட்க முயற்சி செய். கைவினை கரவேல். உனக்கு தெரிந்த கைத்தொழிலை பிறருக்கும் பயன்படும்படி செய்து கொண்டிரு. கொள்ளை விரும்பேல். பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பாதே. கோதாட்டொலி. குற்றமான விளையாட்டை விளையாடாதே. சக்கர நெறிநில். அரசனது ஆணையாகிய சக்கரத்தின் வழியில் அடங்கி இரு. அரசன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நட. சான்றோர் இணக்கத்திரு. அறிவினால் நிறைந்தவர்களுடைய கூட்டத்திலே எந்நாளும் சேர்ந்திரு. சித்திரம் பேசேல். பொய் வார்த்தைகளை மெய்போல பேசாதே. சீர்மை மறவேல். புகழுக்கு காரணமாக உள்ளவற்றை மறந்துவிடாதே. சுளிக்கச் சொல்லேல். கேட்பவர்களுக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்படியாக பேசாதே. சூது விரும்பேல். ஒருபொழுதும் சூதாடுதலை விரும்பாதே. செய்வன திருந்தச் செய். செய்யும் செயல்களை திருத்தமாக செய். சேரிடம் அறிந்து சேர். சேரத்தக்க நல்லிடத்தை ஆராய்ந்து அறிந்து சேர்ந்து கொள். செய்யென திரியேல். பெரியோர்கள் சீ என்று வெறுக்கும்படியாக வீணாக திரியாதே. சோர்வு படேல். நீ பிறருடன் பேசும் பொழுது குற்றம் உண்டாகும்படியாக பேசாதே. சோம்பி திரியேல். முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே. தக்கோன் எனத் திரி. பெரியோர்கள் உன்னை தக்கவன் என்று புகழ்ந்து பேசும்படி நடந்து கொள். தானமது விரும்பு. தக்கவர்களுக்கு தானம் கொடுத்தலை விரும்பு. திருமாலுக்கடிமை செய். தெய்வத்திற்கு சேவகம் செய், அதாவது தொண்டு புரி. தீவினை அகற்று. பாவ செயல்களை செய்யாமல் விலகியிரு. துன்பத்திற்கு இடம் கொடேல். துன்பத்திற்கு சிறிதும் இடம் கொடுக்காதே. தூக்கி வினை செய். ஒரு செயலை நன்றாக ஆராய்ந்து வெற்றி பெறும்படி செய்து முடி. தெய்வம் இகழேல். தெய்வத்தை இகழ்ந்து பேசாதே. தேசத்தோடு ஒத்து வாழ். நீ வசிக்கும் தேசத்தவர்களுடன் பகைமை இல்லாமல் நட்புறவுடன் வாழு. தையல் சொல் கேளேல். மனைவியினுடைய சொல்லை ஆராயாமல் கேட்டு நடவாதே. தொன்மை மறவேல். பழைமையாகிய நட்பினை மறந்துவிடாதே. தோற்பன தொடரேல். தோல்வி அடையக்கூடிய காரியங்களில் தலையிடாதே. நன்மை கடைபிடி. நல்வினை செய்தலை உறுதியாக பற்றி பின்பற்று. நாடொப்பன செய். நாட்டில் உள்ளவர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய நல்ல செயல்களை செய். நிலையில் பிரியேல். உன்னுடைய நல்ல நிலையிலிருந்து தாழ்ந்து விடாதே. நீர் விளையாடேல். வெள்ளத்திலே நீந்தி விளையாடாதே. நுண்மை நுகரேல். நோய் தரும் சிற்றுண்டிகளை உண்ணாதே. நூல் பல கல். அறிவை வளர்க்கும் பல நூல்களையும் கற்று அறிந்து கொள். நெற்பயிர் விளை. உணவுக்கான நெற்பயிரை முயற்சி எடுத்து விளையச் செய். நேர்பட ஒழுகு. ஒழுக்கம் தவறாமல் நேர்மையான வழியில் நட. நைவினை நணுகேல். பிறர் வருந்தத்தக்க தீவினைகளை செய்யாதே. நொய்ய உரையேல். வீணான அற்ப வார்த்தைகளை பிறர் மனம் புண்படும்படியாக பேசாதே. நோய்க்கு இடம் கொடேல்.
உணவு உறக்கம் முதலியவற்றால் பிணிக்கு இடம் கொடுக்காதே. பழிப்பன பகரேல், பெரியோர்களால் பழிக்கப்படும் சொற்களை பேசாதே. பாம்போடு பழகேல், தீய இயல்புடையவர்களுடன் பழக்கம் செய்யாதே. பிழைபட சொல்லேல், குற்றம் உண்டாகும்படி பேசாதே. பீடு பெற நில், பெருமை அடையும்படியாக நல்ல வழியில் நில்லு. புகழ்ந்தாரை போற்றி வாழ், உன்னை மதிப்பவரை நீயும் மதித்து போற்றி வாழ். பூமி திருத்தி உண், பூமியை திருத்தி பயிர் செய்து சாப்பிடு. பெரியாரை துணைகொள், அறிவில் சிறந்த பெரியவர்களை துணையாக ஏற்று நடந்து கொள். பையலோடு இணங்கேல், அறிவில்லாத சிறியவர்களுடன் கூடி திரியாதே. பொருள்தனை போற்றி வாழ், பொருளை வீண் செலவு செய்யாமல் பாதுகாத்து வாழு. போர் தொழில் புரியேல், யாருடனும் கலகம் செய்யாதே. மனம் தடுமாறேல், எதனாலும் மனக்கலக்கம் அடையாதே. மாற்றானுக்கு இடம் கொடேல், பகைவன் உன்னை துன்புறுத்தும்படி இடம் கொடுக்காதே. மிகைப்பட சொல்லேல், வார்த்தைகளை மிதமின்றி பேசாதே. மீதூன் விரும்பேல், மிகுதியாக உண்ணுதலை விரும்பாதே. முனை முகத்து நில்லேல், சண்டை சச்சரவுகளில் ஆராயாமல் ஈடுபடாதே. மூர்க்கரோடு இணங்கேல், மூர்க்கத்தனமுள்ள முரடர்களோடு சேர்ந்து பழகாதே. மெல்லினத்தால் தோல் சேர், பிற மாதர்களை விரும்பாமல் உன் மனைவியுடன் சேர்ந்து வாழு. மேன்மக்கள் சொல் கேள், நல்ல ஒழுக்கமுடைய பெரியவர்கள் சொல்லை கேட்டு நட. மை விழியார் மனை அகல், விலை மாதர்களின் இல்லம் சேராமல் விலகு. மொழிவது அறமொழி, பேசுவதை தெளிவாக திருத்தமாக பேசு. மோகத்தை முனி, நிலையில்லாத பொருள்களின் மேல் உள்ள ஆசையை வெறுத்துவிடு. வல்லமை பேசேல், உன்னுடைய சாமர்த்தியத்தை நீயே புகழ்ந்து பேசாதே. வாத முற்கூறேல், பெரியோர்களிடத்தில் முற்பட்டு வாதாடாதே. வித்தை விரும்பு, கல்வியாகிய நற்பொருளை விரும்பு. வீடு பெற நில், முக்தியை பெறும்படி சன்மார்க்கத்திலே நில்லு. உத்தமனாயிரு, நற்குணங்களிலே மேல்பட்டவனாக வாழு. ஊருடன் கூடி வாழ், ஊராருடன் நன்மை தீமைகளில் கலந்து கொண்டு வாழு. வெட்டென பேசேல், ஒருவருடன் கடினமாக பேசாதே. வேண்டி வினை செய்யேல், வேண்டுமென்றே தீவினைகளை செய்யாதே. வைகரை துயில் எழு, நாள்தோறும் சூரியன் உதிக்கும் முன்னே தூக்கத்தை விட்டு எழுந்திரு. ஒன்னாரை தேரேல், பகைவர்களை நம்பாதே. ஓரம் சொல்லேல், எந்த வழக்கிலும் ஒரு சார்புடையவராக பேசாமல் நடுவு நிலைமையுடன் சொல்லு. இத்துடன் ஆத்திச்சூடி நூல் முற்றிற்று. ஔவையார் கூறிய இந்த நூலில் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்களை சிந்தித்து சிறப்புடன் செயல்பட்டு நிம்மதியோடு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.